இவர்கள் இந்த நாட்டினை கையளிப்பார்கள் என நான் உறுதியாக கூறுகின்றேன். யாரிடம் கையளிப்பார்கள் என்பது எனக்கு பிரச்சனை அல்ல. அதனை எவ்வாறு ஆட்சியமைப்பது குறித்து நாம் தற்போது சிந்தித்து தயாராக இருக்க வேண்டும். யார் அதனை பொறுப்பேற்றாலும் முன்னோக்கி கொண்டு செல்வது கடினமாகும். இவர்கள் நாட்டினை முற்றிலுமாக அழித்துவிட்டே செல்வார். திரைசேரியினை துடைத்துவிட்டே செல்வார்கள். அவ்வாறான ஒரு சிக்கலிலேயே நாடு தற்போது உள்ளது. செய்த விடயம் தவறு என இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2/3 பெரும்பான்மை கொண்ட அதிகாரத்தை ஏன் வழங்கினோம் என நாட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும். அதனாலே எமது கட்சிக்கு இவ்வாறான பலத்தை வழங்கியிருக்கவில்லை. அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் பைத்தியக்காரர்களைப் போல் நடந்து கொள்கின்றார்கள் என்றே நமக்கு கூற வேண்டியுள்ளது. எதிர்க்கட்சியில் ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டவர்களை நீக்கிவிட்டு தகுதியானவர்கள் ஒன்றிணைந்து நாட்டை பொறுப்பேற்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுரம் மாவட்ட தலைவரான திசுக்குட்டி ஆராய்ச்சி கூறியுள்ளார். வழக்குகளின் மூலம் ஊழல் மற்றும் மோசடிகளுடன் தொடர்புடையவர்கள் என நிரூபிக்கப்பட்ட குழுவினரை நீக்கிவிட்டால் வெளியில் இருக்கும் பெரும்பான்மையானவர்கள் சிறந்த மனிதர்கள் என்றே நாம் எண்ணுகின்றோம். குற்றச்சாட்டுகள் மாத்திரமே சுமத்தப்பட்டு அவை நிரூபிக்கப்படாத சிறந்த மனிதர்கள் மாத்திரமே இன்று வெளியில் இருக்கின்றார்கள். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருடன் இணைந்து ஆட்சிக்கு வருவது குறித்தும் அவர் கருத்து வெளியிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் மாத்திரம் இணைந்து செயல்படுவது பற்றி நான் சற்று கூற வேண்டும். இந்த சஜித் பிரேமதாசவினால் ஒருபோதும் இந்த நாட்டை தனியாக வழிநடத்த முடியாது. ஏனெனில் நான் எப்போதும் கூறுவது போல சஜித் பிரேமதாஸ் என்பவருக்கு பெரிய தலை இருந்த போதிலும் சிறிய மூளையை கொண்ட ஒரு குழந்தை போன்றவனாவார். எனவே அவருக்கு இந்த நாட்டை ஆளுவதற்கு அறிவு இல்லை. மஹிந்த, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, சந்திரிகா மற்றும் அனுரகுமார் திசாநாயக்க என இங்குள்ள அனைவரும் ஒன்றிணைந்த ஒரு சர்வ கட்சி மாநாட்டின் மூலம் தீர்மானங்களை மேற்கொண்டால் நன்றாக இருக்கும் என்பது எனது நம்பிக்கையாகும். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக பிரான்சுக்கு செல்வதை விடுத்து அரசாங்கம் மக்களின் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாம் பிள்ளையானை பார்க்க சென்றோமா என்று கேட்பதற்கு பிரான்சுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. அது நீதிமன்ற புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. எனவே அவ்வளவு தூரம் பிரான்சுக்கு சென்று பிள்ளையானை பார்க்க சென்றோமா என கேட்டுவிட்டு வந்தது ஒரு குற்றமாகும். ரூபாவை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டம் என்ன? வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டம் என்ன? வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வருவதற்கும் இந்த நாட்டின் வாழ்க்கை செலவை ஓரளவு தாங்கிக் கொள்ளக்கூடிய இடத்திற்கு கொண்டு வருவதற்கும் அரசாங்கத்தின் திட்டம் என்ன? அதற்கு அரசாங்கம் வழங்கும் திட்டம் ராஜபக்சவை திட்டுவது மாத்திரம் என்றால் அது வெற்றியளிக்கப் போவதில்லை. இந்த நாட்டின் வாழ்க்கை செலவை மக்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கான அரசாங்கத்தின் திட்டம் என்ன என்பதற்கும் பதிலளியுங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இன்று இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தற்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே மிக தீவிரமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த வேளையிலே நினைக்கிறேன் நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த சர்வதேச விசாரணையை முன்னெடுத்திருப்பது தொடர்பாக சில அறிக்கைகளை வெளியிட்டிருந்தால் நாங்கள் கேட்கின்றோம், ஏன் நாமல் ராஜபக்ச போன்றோருக்கு இவ்வளவு பயம்? இன்று இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு உண்மை நிலைமையை அறிவிக்க வேண்டிய கடப்பாடு எமது அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இப்பொழுது விசாரணைகள் சரியான முறையிலே முன்னெடுத்து செல்லப்படுகிறது. இன்னும் சில காலங்களிலே இதற்கான இறுதி தீர்ப்பு நிச்சயம் எழுதப்படும். அதற்காக நீதித்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே சில கிடைத்த சாட்சியங்கள் அடிப்படையிலே விசாரணைகளை மேற்கொள்ள சர்வதேசத்தினுடைய ஒத்துழைப்பையும் அல்லது சர்வதேச மட்டத்திலேயே வருகின்றோம். எனவே இந்த வேளையிலே இவர்களுக்கு தெரியும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே பின்னணி இருந்தவர்கள் யார். நாளுக்கு நாள் புதிய தகவல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன. எனவே இவர்கள் ஒரு கலக்கம், பயக்கம், தயக்கம் வந்திருக்கிறது. இதனூடாக அவர்கள் அனுபவிக்க போகின்ற தண்டனை எண்ணி பயந்து கொண்டிருக்கிறார்கள்.